Hello everyone, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் பிரகாஷ். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்லேருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அப்டேட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட். இதை பற்றி தெரிஞ்சே ஆகணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூடியூபே விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நீங்கள் டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க இதை பற்றி கேட்டால். இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க. யூடியூப்பில் வந்து இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே வராங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு தான் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட். அதனால இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் டெக் தமிழ் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ பண்ணோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோஸோட பிளேலிஸ்ட்லாம் போட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீரிஸில் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு உங்களோட ஆதரவு தாங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இப்போவே லைக் கொடுத்துருங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீடியோவை பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் கொடுக்குறதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும் மறந்துடுவீங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் லைக் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாபிக்குள்ளே போய் அந்த அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக யூடியூப்லேருந்து இது வந்து இந்த மாதம் வரைக்கும் இப்போ நார்மலாக எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்த மாதத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். அது என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு 9990 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா 9919 தான் காமிக்கும். 1000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1Kன்னு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் 1100 அதாவது 1100 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1.1Kன்னு சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10,800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10.8Kன்னு காமிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது எப்போலேருந்து உங்களுக்கு இப்படி தான் காமிச்சிட்டு இருக்கு. பட் இதில் உங்களுக்கு இப்போ என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொன்னால இந்த 1.1K இந்த 1.2K இந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரிப்ஷன் இனிமேல் காமிக்காது. உங்களுக்கு ரவுண்டாக தான் இனிமேல் சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்கும். அதாவது நீங்கள் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 மில்லியன் அப்புறம் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்தாலும் அது 0.1 0.2 0.3 அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டே வரும். பட் இனிமே அப்படி கிடையாது. உங்களுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ 2 மில்லியன் வருதோ நீங்கள் அப்போ தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை பார்க்க முடியும். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 மில்லியன் வரைக்கும் வந்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கும். 1 மில்லியனுக்கு மேலே போச்சுன்னா அடுத்து வந்து உங்களுக்கு 2 மில்லியன் நம்ம தான் காமிக்கும். இந்த மாதிரி தான் சரி பெரிய உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி 1000K அது மட்டும் இல்லாமல் 3000 10,000 50,000 இந்த மாதிரி போனாலும் உங்களுக்கு அப்படி தான் காமிக்கும். ரவுண்டாக தான் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் காமிக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் யூடியூப்லேருந்து இப்போ வந்திருக்கு. இந்த அப்டேட்டுக்கும் நமக்கும் என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடிலாம் நம்ம ஒரு வீடியோஸ் போட்டால் அந்த வீடியோஸ்லேருந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு இல்லை ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஏதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சரி, இன்றைக்கி நமக்கு இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, இதுக்கு மேலே இனிமேல் நம்ம வீடியோ போட்டால் இன்னும் இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஏறிட்டே போகுதுன்னு நமக்கும் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். சரி, அதை பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிரும். எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சோடனே அவங்களோட அனாலிட்டிக்ஸ் பேஜ் தான் போய் செக் பண்ணும். எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இல்லை நமக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. மேக்ஸிமம் எல்லா யூடியூபர்ஸும் அதான் ஃபஸ்ட்டு ஏஞ்சோடனே அதான் பார்ப்பாங்க. நானும் அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக்கான விஷயம், நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஏறுதுன்னு தெரியாது, ரவுண்டாக தான் காமிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்தாலும் ஏறிட்டே தான் இருக்கும். நமக்கு தெரியலனா கூட அது ரவுண்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூடியூப்லேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் யூடியூபர் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸாக இருந்தாலும் போய் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னா நான் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் பிரகாஷ் கமெண்ட் சீரிஸ்னு ஒரு சீரிஸ் நடத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியலனா நான் அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்சர் பண்ண முடியலனாலும் சரி, இதில் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் இருந்து அந்த கொஷினை எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, அந்த கமெண்ட்டை மட்டும் நான் தனியாக எடுத்து அந்த ஆஸ்க் பிரகாஷ் கமெண்ட் சீரிஸில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் ஆட் பண்ணி அதுக்கான வீடியோஸை கொடுத்துட்டே வரேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் போய் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னா நான் ஆஸ்க் பிரகாஷ் கமெண்ட் சீரிஸில் போய் பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்க் பிரகாஷ் கமெண்ட் சீரிஸில் உங்களுக்கு மண்டே கரெக்டாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கெல்லாம் அங்கே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெக் தமிழ் பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ பண்ணணும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்சாகவும் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல அப்டேட்டோட இன்னொரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன்.